வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் கடந்த வாரத்தில் ஒரு சில வாரங்களாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நம் போதனைகளை பார்த்து வந்தோம். இந்த அருமையான நாளிலே ஒரு அருமையான செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவைகளினுடைய முடிவோ மரணம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நமக்கு நிறைய வழிகள் நமக்கு அது ரொம்ப செம்மையாய் தோன்றுகிறதுக்கு உண்டு. இது இன்னார் செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அதனால இதை நம்மளும் செய்யலாம் அப்படின்ற விதத்தில் நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம். அவங்க பண்ணுறாங்க, அது அவங்களே பண்ணுறாங்க, இப்போ நம்ம பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற விதத்தில் நாம் நிறைய விஷயங்களை பண்ணுகிறோம். ஆனால் அவைகளுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு செம்மையா தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் அது இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற பல காரியங்கள் இருக்கு, ஆனாலும் அவர்களுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அப்புறம் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நம்ம ஒரு காரியத்தை செய்யும்பொழுது இது நமக்கு ஓகே, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றும். ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சீர்தூக்கி பார்க்கிறார், நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுல தான் ஜீவன் இருக்கு, அதுல தான் வல்லமை இருக்கிறது, அதுல தான் நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. நம்மளை ரட்சிக்கிறதே அந்த வார்த்தை தான், நம்மளை மீட்கிறதே அந்த வார்த்தை தான். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த வார்த்தைக்கு நம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நம்ம முதலாவது எதை தேடணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. பாருங்க, நாம என்ன பண்றது, உலகம் சிந்திக்கிற விதத்திலே நம்ம சிந்திக்கிறோம். நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், லைஃப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், நமக்கு ஒரு வீடு இருக்கணும், நமக்கு ஒரு கார் இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், நல்ல ஒரு வருமானம் இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதல்ல அவருடைய வார்த்தை என்ன சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன பண்ண வேண்டும், தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் seek first the kingdom and the righteousness of God. அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அப்போனா வேலை முக்கியம் இல்லையா, படிப்பு முக்கியமே இல்லையா, வருமானம் முக்கியமே இல்லையா, வாழ்க்கை எப்படி வாழறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இல்லை, அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான், அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது வச்சுக்கலாம். முதலாவது என்னது,
எதை தேடணும்னு சொல்லி இருக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவரை நாம் கொண்டு வந்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம கர்த்தருடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் அதை தான் சொல்றார். மத்திய சுவிசேஷத்துக்கு நாம திருப்போம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, நம்ம நிறைய விஷயங்களை இந்த உலகத்துல தேடுறோம். காலையில் எழுந்த உடனே தேடல் ஆரம்பிச்சிடுது. நிறைய தேடல் இருக்கு, உங்களுக்கே தெரியும் என்னன்னு. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், நம்ம ரெடியாகி முதல்ல வேலைக்கு போறோம். ஏன்னா வருமானம் வேணும். வருமானம் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். இதெல்லாம் இப்படி நிறைய தேடல்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தேடல்களை நம்முடைய வாழ்க்கையில பண்றோம். ஆனா முதல்ல எதை தேட சொல்லுகிறார் ஆண்டவர்னா, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப என்ன வாழ்க்கை நடத்துறது நாங்க என்ன பண்ணுது, அப்பொழுது எப்பொழுது முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை வச்சு அவருடைய நீதியை நாம் தேடும்போது அப்பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும். நீங்க தேடுற மத்த எல்லாமே உங்க பின்னாடி வரும்ன்றாரு ஆண்டவர். இதை நம்ம ரொம்ப நல்ல வழங்கி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். பாருங்க, முதல்ல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை தேவையுள்ளவனும் உண்டாக்கவே இல்லை. அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. அவன் ஒண்ணு வெயிட் பண்ண, என்னன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணுவாரு, ஆதமோட கர்த்தர் பேசுவார், அவனோட வாக்கிங் போவாரு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்டிமசி, நெருக்கம், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய ஃபெலோஷிப், ஐக்கியம் இருந்தது. அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பாருங்க, எல்லாமே அவனுக்கு இருந்தது. கடவுள் முதல்ல எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குறாரு. நான் சொல்றேன், உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களை உண்டாக்குறாரு. மனுஷனை தேவையுள்ளவனா உண்டாக்கவே இல்லை. ஆதாமுக்கு என்ன தேவை இருந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யோசிக்கல, வரணும் மனைவி தேவை, அதை கூட அவர் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கி தோட்டத்தில் வச்சிட்டாரு, அவன்கிட்ட கொண்டு வர்றாரு. ஆதாம் என்ன பேரிடுவானோன்னு சொல்லி எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள்லாம் கொண்டு வர்றாரு, பறவைகள்லாம் கொண்டு வர்றாரு, எல்லாத்துக்கும் பேரிடுறான். பாருங்க, இந்த ஃபெலோஷிப்பு, அந்த இன்டிமசி அவனுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக ஞானத்தை கொடுத்தது. அவரோட அவனுக்கு இருந்த ஒரு ஃபெலோஷிப், அவரோடு அவனுக்கு இருந்த ஒரு இன்டிமசி என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்க ஒருவேளை அங்க உட்காந்து யோசிக்கலாம், இவருக்கு என்னங்க, இவர் பாஸ்டர், இவர் ஒரு ஊழியம் பண்றாரு, ஒரு சர்ச்சை வச்சிருக்காரு, இவர் தேடுவார் ஃபர்ஸ்ட். எங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எவ்வளவு படிக்க வேண்டியது தெரியுது. டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்புறம் குவார்டர்லின்னு வைக்கிறாங்க, ஆஃப் இயர்லி வைக்கிறாங்க, எவ்வளோ டெஸ்ட்டுங்களை வைக்கிறாங்க. நாங்க போனாங்க, வேலைக்கு போனா மேல அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. எவ்வளோ கூட வேலை செய்யறவங்க எங்களை போட்டு கொடுக்குறோம், அதெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குது. எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றாங்க. நான் சொல்றேன், இவரோட ஒரு ஃபெலோஷிப்பும் ஒரு இன்டிமசியும் இருந்தாக்கா, அந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப நல்லா கவனிங்க. அவரோட ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், அவரோட ஒரு பெரிய இன்டிமசி இருக்கணும், ஒரு நெருக்கம், ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கும்போது நான் சொல்றேன் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். கண்டிப்பா வாழ்க்கையில ரிஸ்க் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ ரிஸ்க்குங்களாம் நம்ம எடுக்கிறோம், நிறைய விஷயங்கள நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். இதுல நம்ம ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அப்ப தேவையோட மனுஷனை அவர் உண்டாக்கல, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா மனிதனை அவர் உண்டாக்குறார். அப்புறம் தேவை எங்க வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேவை எங்கிருந்து வந்ததுன்னா, மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துல விழுந்த போது அவனுக்கு தேவைகள் ஏற்பட்டது. இப்ப நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போறேன். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1-14 வரைக்கும் கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்றத பத்தி சொல்லுது. நீ என்னோட வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் என்னோட கட்டளைகளின் பிரகாரம் நீ செய்யும் பொழுது இப்ப சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல உனக்கு பலிக்கணும். 1-14 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல
நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் 1 to 14 வரைக்கும் வாசிக்க போறது இல்லை. இந்த தேவை ஏன் ஏற்பட்டது அப்படின்றத பத்தி நான் இப்போ உங்களுக்கு வாசி காண்பிக்க போறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 28:48. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். சத்துருக்களை சேவிப்பாய் என்றாரு. அது மட்டும் இல்ல, சகலமும் உனக்கு குறைவுபட்டு, சகலமும் உனக்கு குறைப்பட்டு, குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை, இதெல்லாம் அங்க வரதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தாகம், அப்புறம் நிர்வாணம், அப்புறம் சத்துருக்களை சேவிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்து விட்டது. நம்ம இந்த கீழ்ப்படியாம போறது ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனான், அவன் புசிக்க வேண்டாம் சொன்ன கனியை புசிச்சான், அதனால இங்க ஒரு பெரிய கஷ்டம் இவனுக்கு ஏற்பட்டுச்சு. நான் கூட சொல்லிக்கிறேன், மேல போன உடனே முதல் கேள்வி ஆதாம் கிட்ட போய், ஏன்டா நீ ஏவாள் தான் சாப்பிட்டால் நீ ஏன் போய் அதை வாங்கி சாப்பிட்டேன்னு கேட்கணும்ட்டு நான் கூட யோசிச்சிருக்கேன் பாருங்க. அப்ப இங்க இந்த இந்த ஒரு நிலைமை எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வாசித்து பார்க்குறோம். இங்க சேவிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வருது. இதை நான் ஆங்கிலத்துல வாசித்து காண்பிக்க விரும்புறேன். அந்த சேவிக்கிற வார்த்தை என்னன்ட்டு நம்ம இங்க பார்க்கலாம். 48ஆம் வசனம். Therefore shall you serve your enemies which the Lord shall send against you in hunger and in thirst and in nakedness and in want of all things. பாத்தீங்களா, இங்க want of all things. சகலமும் குறைவு போட ஆரம்பிக்குது. எதனால? மனுஷோட வாழ்க்கையில பாம்பு உள்ள நுழைஞ்சதுனால. மனுஷன் ஒரு கதவை திறந்துட்டான், பாம்பு உள்ள நுழைஞ்சிச்சு, மரணம் உள்ள நுழைஞ்சிச்சு, சகலமும் இப்ப குறைபட ஆரம்பிச்சு. அப்படின்னா அர்த்தம், முன்னாடி எல்லாம் சம்பூர்ணமா இருந்ததுங்க, எல்லாமே இருந்தது. ஆதாமுக்கு சாப்பாட்டு குறைவு இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை, நிர்வாணம் இல்லை, அவன் சத்துருக்களை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா and in want of all things, want. இப்ப தேவை நிறைய இருக்குது. வீட்டுக்கு வாடகை கட்டணும், அப்படி இல்லை சொந்த வீடு வாங்கணும். சொந்த வீடு வாங்குறது ஒரு பெரிய குதிரை கொம்பாய் போச்சு, இப்போ ரொம்ப கஷ்டமாய் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை தேடணும், நல்லா படிக்கணும், படிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாய் போயிடுச்சு. இப்போ நல்லா படிக்கிறதுன்றதே ஒரு பெரிய சவால் ஆயிடுச்சு. நிறைய காம்படிஷன் வந்துடுச்சு, நிறைய படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வேளை படிச்சு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்ச சம்பளம் பத்த மாட்டேங்குது. எவ்வளவு ஒரு பிரச்சனை பாருங்க, குறைபட ஆரம்பிக்கிறாங்க. வேலை நிறைய, சம்பளம் கம்மி, இதெல்லாம் ஒரு பெரிய சாபம் பாருங்க. அப்புறம் நிறைய தேவைகள், வருமானத்தோட செலவு ரொம்ப அதிகமா இருக்குது, இது ஒரு பெரிய ஒரு சாபம் பாருங்க. இதெல்லாமே சாபத்தின் அறிகுறிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு வேலை போயிடுது, நல்லா போயிட்டே இருக்கிற வாழ்க்கையில் திடீர்னு வேலை போயிடுது. அப்புறம் திருன்னு முழிக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியல, வாழ்க்கை எப்படி வாடுறதுன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த சாபத்துல இதுவும் ஒண்ணு என்னன்னா, சகலமும் குறைவுபட்டு அண்ட் இன் வாண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ். இது எதனால ஏற்பட்டுருது? எதனால ஏற்பட்டுன்னா, ஒரு வசனம் முன்னாடி நம்ம வாசிக்கும் போது எதனாலன்னு தெரியும். 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், பாருங்க, கடவுள் நம்மள அப்படிதான் உண்டாக்குறாரு இல்லையா? எல்லாமே பரிபூர்ணமா இருக்கும்படி தான் உண்டாக்குறாரு. பரிபூர்ணமா இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். இப்ப 47ஆம் வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். பிகாஸ், ஏன் எல்லாம் இன் வாண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ், எதனால? பிகாஸ் யூ சர்வ் not the Lord your God with joyfulness and with gladness of heart. இருதயத்துல ஒரு சந்தோஷம். சர்ச்சைக்கு போனோன்னு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, அங்க ஒரு பெரிய களிப்பு இல்லை. ஆண்டவரை ஆராதிக்க போகணும், ஆண்டவரை சேவிக்கிறதுக்காக போகணும், அவரை துதிக்கிறதுக்காக நம்ம இப்ப போகணும் பொழுது ஒரு பெரிய உற்சாகம்லாம் இல்லை மனசுல. யாராவது ஒருத்தர் எழுந்துருன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. வேலைக்கு அப்படி கிடையாது. வேலை பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துறான்.
அதை முதல்ல வைக்கிறோம். நம்ம நிறைய வாழ்க்கையில முதல்ல அதை வைக்கணும். வேலைக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, இதை முதல்ல வைக்கிறோம். ஆனா ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு ஒரு பெரிய இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஒரு களிப்பு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இல்ல. ஓ, இன்னைக்கு வந்து சண்டே, நான் வந்து சர்ச்சைக்கு போக போறேன், நான் சீக்கிரமா எழுந்துக்கணும், நான் அலாரம் வைக்கணும். மற்ற நாள்ல நான் தூணோட பரவாயில்ல, இப்போ நான் மகிழ்ச்சியோட போகணும் ஆலயத்துக்கு. ஏதோ கட்டாயத்தின் பேர்ல போக கூடாது, யாரோ வற்புறுத்துறதுனால போக கூடாது. போலன்னா இவர் வந்து ஏதாவது விசாரிப்பாரா, இந்த வாரம் பார்க்கவே இல்லையே, பார்க்க முடியலையே, என்னன்னு ஏதாவது கேட்பாரான்றதுக்காக போக கூடாது. இல்ல, ஆலயத்துக்கு போனோம்னு வரும்பொழுது களிப்போட நாம புறப்படணும். பாருங்க, சந்தோஷமா புறப்படணும், கிளாட்னஸோட, இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப சொல்றார், சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும், மனசுல மகிழ்ச்சி இருக்கா, சர்ச்சைக்கு வரும்பொழுது கொஞ்சம் நல்லா சிரிக்கணும். அப்படியே உட்காந்து முறைச்சு பார்த்துன்னு இருக்கணும், நல்லா அழகா சிரிக்கணும். சிரிச்சா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நல்லா சிரிக்கணும், நல்லா புன்முறுவலோட இருக்கணும். எத்தையோ நினைச்சுன்னு கூட, ஐயோ நாளைக்கு இஎம்ஐ கட்டலுமே, என்ன பண்றது, நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும், அந்த மேலதிகாரிகிட்ட நம்ம அவஸ்தைப்படணும், காலையில இந்த டீச்சர் மூஞ்ச போய் பார்க்கணும், நம்ம டிஎல் மூஞ்ச போய் பார்க்கணும், என்ன பண்றது, அந்த மாதிரி யோசனை நீங்க உட்காந்து கூட நல்லா சிரிக்கணும். சர்ச்சைக்கு வரும்போது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா இங்க பிரசன்னம் இருக்கு, தேவனோட பிரசன்னத்துல என்ன இருக்கு? 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்துல பேரானந்தம் இருக்கு. அப்ப நல்ல மன மகிழ்ச்சியோட இருக்கணும். சகலமும் உனக்கு பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்காமல் போனது நிமித்தம் தான் இதெல்லாம் வருதுங்க. குறைவு, சகலமும் குறைவுபட ஆரம்பிக்குது, பட்டினி வருது, தாகம் வருது, நிர்வாணம் வருது, எல்லாம் குறைவுபடுது. அப்ப மனிதனை கடவுள் உண்டாக்கும் பொழுது சம்பூர்ணம் உடையவனாதான் உண்டாக்குறாரு. அவர் எல்லா தேவை, எந்த தேவையும் இல்லாம எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டவனாதான் ஆனா உண்டாக்குறாரு. மனுஷன் பாவத்துல விழுகிறான், பாவத்துக்கு கதவை திறக்கிறான், வாழ்க்கையில பாவம் உள்ள நுழைது, பின்னாடியே மரணம் உள்ள நுழைது, எல்லா தீமையும் உள்ள வந்துடுச்சு. போன வாரம் கூட சொன்னேன், அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கு. ஜீவன் என்ன? எல்லா நல்ல காரியங்களும். இப்ப ஜீவன் உள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள எல்லா நல்ல காரியங்களும் நீங்க கவர்ந்து இழுக்க முடியும். எல்லாம் நல்லதும் தேடி வரும். பாருங்க, இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்க அனுபவிச்சீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது, அதுலயே இருக்க வேண்டியதுதான். எல்லா தேவையும் எல்லா நல்ல காரியங்களும் நம்மள நோக்கி வரங்க, நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம விரும்புற காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆல்ரெடி ப்ரொவைட் பண்றாரு. அப்ப மனுஷன் பாவம் செஞ்சது நிமித்தமாக இந்த தேவை உள்ள வந்துடுச்சு, குறைபட ஆரம்பிக்கிறான், பட்டினி வருது, தாகம் வருது, நிர்வாணம் வருது. அப்புறம் மற்ற எல்லா ஜாதிகளையும் இவன் போய் சேவிக்க ஆரம்பிக்கிறான், வேலை செய்யறான், கடுமையான நுகத்தை அவர்கள் மேல சுமத்துகிறார்கள். ஆனா கடவுள் அதுக்காக நம்மள உண்டாக்கவில்லை. அவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா, பிகாஸ் யூ சர்வ் நாட் த லார்ட் யுவர் காட் வித் ஜாய்ஃபுல்னஸ் அண்ட் வித் கிளாட்னஸ் ஆஃப் ஹார்ட் ஃபார் த அபண்டன்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ். அவர் யாராலும் தாராளமா அவர் கொடுத்திருக்கிறார், சம்பூர்ணமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை பத்தி ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது யாராவது கொஞ்சம் உசுப்பி விட வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாம சந்தோஷமா எழுந்து, இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், நான் ஆராதிக்க போறேன், சபையை விடுங்க, நான் இன்னைக்கு ஆராதிக்க போறேன்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட எல்லாம் வரும்பொழுது இந்த ஆராதனை எப்படி இருக்கும், அங்க பிரசன்னம் எப்படி இருக்கும், அதை எப்படி என்ஜாய் பண்ண முடியும்ன்றத பாருங்க. உள்ளத்துல சந்தோஷம் வரும், மன மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப பாருங்க, ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும் உங்களோட வாழ்க்கையில. ஒண்ணு கர்த்தரை ஆராதிக்கணும், நல்லா எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சத்துருக்களை சேவிச்சு ஒரு குறையும், எல்லா குறையும் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டுல எந்த பக்கம் இருக்கிறீங்கன்னு நீங்க பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு ஆராதிச்சு அவர் என்ஜாய் பண்ணி, அவரோட பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணி எல்லாம் சம்பூர்ணமா இருக்கணும், அந்த நிலைமையில இருக்கணும். இல்லைன்னா சத்துருவை சேவிச்சு நீங்க எல்லா குறைகளோடும், பட்டினியோடும், தாகத்தோடும், நிர்வாணத்தோடும், அவனோட நுகத்தடியை உங்க மேல வச்சு வாழ்க்கையே ரொம்ப கடினமாக்கி ஒரு இன்ச்சு முன்னேறது பெரிய பாடா இருக்கும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு தான் முன்னேற்படி இருப்பாரு. ஆனா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படின்னா, அந்த ஒரு நொடி பொழுதுல பாத்தீங்களா 10 வருஷத்துல வேண்டாம் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் இப்ப சம்பாதிச்சிடுவாங்க அவங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க.
கடவுளை ஆராதிக்கும் பொழுது எப்படி இருதயத்துல ஒரு பெரிய மன மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, இருதயத்துல ஒரு பெரிய களிப்போடு, ஜாய்ஃபுல்லோடு, கிளாட்னஸோட நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சாமுவேல் புஸ்தகத்துல நாம வாசிக்கணும், ஒரு பெரிய வீட்டு புள்ள அவன் என்ன பண்றான்னா, அவனோட கழுதைங்கெல்லாம் கொஞ்சம் காணாது போயிட்டு, கழுதை காணாத போன உடனே அவங்க அப்பா போய் தேடி கண்டுபிடிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போறாரு, அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போறாரு. கழுதை தேடின்னு போயினுக்கிறாரு பாருங்க. கழுதை தேடின்னு போகும்பொழுது கடவுள் அவனை ராஜாவா செலக்ட் பண்ணிட்டாரு. இவனுக்கு விஷயமா தெரியல. ஹலோ, இவனுக்கு அந்த மேட்டரே தெரியவே இல்லை. இவனை ராஜாவா செலக்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி அடையாளத்தோட ஒருத்தன் வருவான், உனக்கு எதிராக வருவான், அவனை தான் நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணும் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிட்டு இருப்பாருங்க. இவர் என்ன பண்ண, கழுத பின்னாடி போயினுக்கிறாரு. நம்ம கூட நிறைய கடவுளுடைய நோக்கங்களும் திட்டங்களும் அறியாம கழுதைங்களை பின்னாடி நம்மளும் போயிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க கழுதைங்க பின்னாடி போயிருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. அதெல்லாம் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் உங்களோட வாழ்க்கையில மிகவும் பெரிதா இருக்கிறது. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வேலையை முதல்ல வைக்கிறாங்க, அவங்களுடைய காரை முதல்ல வைக்கிறாங்க, அப்புறம் அவங்களுடைய சொத்துக்களை முதல்ல வைக்கிறாங்க, வீடு ஆஸ்தி இதெல்லாம் முதல்ல வைக்கிறாங்க. இல்லைங்க, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், முதலாவது அவருடைய நீதியை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பெரிய விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்ப மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசல் இல்லையா? இப்ப மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன் உங்களுக்காக. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். 6:32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் இதை வாசிக்க போறேன். நம்மளுக்கு தமிழ்ல தான் வாசிக்கிறோம், ஆனாலும் ஓரளவுக்கு தான் நமக்கு விளங்குது. என்ன பண்றது? அதனால தான் வேற வேற மொழியாக்கங்கள்ல நம்ம வாசிக்கணும். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்னா என்ன அர்த்தம்னா, 32ஆம் வசனம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லுது, these things dominate the thoughts of unbelievers. these thingsனா இவைகளெல்லாம் அப்படின்னா என்னது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அவங்க கவலைப்படுறாங்களே, இந்த கவலையின் எண்ணங்கள் அவிசுவாசிகளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா மேற்கொள்ளுகிறது, டாமினேட் பண்ணுகிறது. அவங்களுக்கு கடவுள் பெரிய முக்கியம் கிடையாது, அவங்க வேலை ரொம்ப முக்கியம். என்னத்தை சாப்பிட்றது, நம்ம என்ன செய்யறது, என்ன சாப்பிட்றது, எப்படி ட்ரெஸ் எடுக்கிறது, எப்படி என்னத்தை எங்க போய் வாடுறது, நம்ம வாடகை ஏத்தினே போனா என்ன ஆகுறது, இதெல்லாம் யோசிக்கிறாங்க அவங்க. இவர் சொல்றாரு, மத்தேயு எழுதினவர், இந்த புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, these things dominate the thoughts of the unbelievers. அவிசுவாசிகளுடைய எண்ணங்கள்ல இந்த காரியங்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. ரொம்ப பெருசா அவங்க எதை நினைக்கிறாங்க, இன்னும் வருமானம் எங்கிருந்து வரும், வாழ்க்கையில எப்படி முன்னேறது, வாழ்க்கையில எப்படி ஒரு நல்ல நிலைமையை நாம் அடைவது, இப்படிதான் என்ன பண்றாங்க அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். பாருங்க, இந்த அஞ்ஞானிகள் அதெல்லாம் நாடி தேடலாம், ஆனா விசுவாசிகள் இதை நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இருக்கிறார். அவர் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மேல ஒரு பெரிய வெளிச்சத்தை வீசும்படியாக, உள்ளே என்னென்னைக்கும் தங்கி இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். வாழும் கலையை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுக்காக இந்த பூமியிலே ஒரு சபை என்கிற ஒரு ஸ்தாபனத்தை வச்சிருக்கிறார், சபையை வச்சிருக்கிறார். அவருடைய சரீரம் அதை அழைக்கிறார், அவர் தலையா இருக்கிறார். இந்த சரீரம் சபை சரீரமாய் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக வச்சிருக்கிறார் பாருங்க.
இவ்வளவு இருந்தா ஏன் வந்து இவங்க வாழ முடியல, சரியா வாழ முடியல? கடன்ல இருக்கிறாங்க, பல தொல்லைகள்ல இருக்காங்க, பல பிரச்சனைகள்ல உழண்டு கொண்டு இருக்கிறாங்க, கவலை அவருடைய எண்ணங்கள்ல மேலோங்கி இருக்குது. என்னத்தை சாப்பிடுறது, என்ன வருமானம் வருது, அப்படியே கணக்கு போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, இங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதற்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இத நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். They will act religious. நல்ல கவனிங்க, அவங்க பக்திமான்கள் போல இருக்குவாங்க. They will act religious, but they will reject the power that could make them godly. They will act religious. Act, சும்மா நடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்னா என்ன நினைக்கிறாங்க? பேர் வந்து ஒரு கிறிஸ்தவ, அழகான ஒரு கிறிஸ்தவ பேரா இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், பைபிள் அழகா இங்க வச்சுன்னு அப்படியே சும்மா சூப்பரா நடந்து போகணும், அங்க போய் ஒரு 2 பாட்டை பாடணும், காணிக்க போடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் வந்து நமக்கு தேவை கிடையாது. அதை என்ன பண்ணலாம், எப்படியாவது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தூங்காம அப்படி கொஞ்சம் நல்லா முழிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த பிரசங்கத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. வாரம் வந்து இங்க பிரசங்கம் கேட்கறது எதுக்கு? வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுக்காக தான், எப்படி வெற்றி பெறணும் வாழ்க்கைன்றதுக்கு தான், எப்படி படிப்புல முன்னேறது, எப்படி வாழ்க்கையில முன்னேறது, எப்படி வேலையை திறமையா செய்யறது, எப்படி கடவுளை நம்பி மேல வர்றதுன்றதுக்காக தான் இங்க சபையங்க. இங்க வரும்போது என்ன சொல்லி கொடுக்குறோம்? எப்படி நல்லா பேசுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். வீண் பேச்செல்லாம் பேசாம, நம்ம இஷ்டத்துக்கு பேசாம, கடவுளோட வார்த்தையை மட்டும் எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆக்ட் ரிலிஜியஸ். சிலர்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது, பிரசங்கத்தினோட தலைப்பு என்னன்னு தெரியாது, என்ன வசனம் பேசணும்னு தெரியாது. அந்த வாரம் பூரா என்ன பண்றது இல்ல, வீட்டுக்கு போய் பாக்குறதும் கிடையாது. ஒன்றும் அதை பத்தி வந்து அவங்களுக்கு என்னன்னா, நாளைக்கு ஏஞ்சி வேலைக்கு போனாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட், பாதி நாள் சர்ச்சிலே போயிடுது. இவரும் பேசி 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 மத்தியானம் தான் விடுறாரு நம்மள. என்ன பண்றது, வேகாத வெயில நம்ம நண்டு வர போகணும், திருப்பியும் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது தெரியுங்களா? ஐயோ, இங்க வந்து கத்துக்கும் பொழுது நம்ம இங்க இருந்து போனா சாப்பாடு ரெடியா இருக்கும். சாப்பாடு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, அது எங்க போனாலும் கிடைக்கும். நம்ம போய் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஹலோ, ஆமா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கர்த்தர் கொண்டு வருவார் உங்களையும் கூட. நாம போய் செஞ்சுதான் சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காது, எங்க வேணா போய் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அப்ப இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல சால்வேஷன்ல ஒரு பவர் இருக்குங்க, உள்ள ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் பவர் உள்ள வந்திருக்குது. உள்ள அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. வல்லமை வச்சு என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. அந்த பலனை மறுதலிக்கிறவர்களா நாம இருக்கிறோம். They will act religious, but they will reject the power that could make them godly. அவர்களை தேவ பக்தியா மாற்றி இருக்குது, அந்த வல்லமை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். நமக்குள்ளெல்லாம் ஒரு பெரிய வல்லமை வந்திருக்கு. நம்ம வந்து ரிலிஜியஸ் அப்படின்னு சொன்னாவே உள்ள பெரிய பவர் இருக்குன்னு அர்த்தம். நம்மள தேவ பக்தி உள்ளவர்களாம் மாத்திருக்கு. ரட்சிப்புல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்படி மாற்றி இருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 7ஆம் வசனம். எப்போதும் கற்றாலும், நல்ல கவனிங்க, வாரம் வந்து கற்றுக்கொள்றீங்க இல்லையா, இந்த லேர்னிங். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிறார்கள். இது எப்படி ஒருத்தனா? ஆல்வேஸ் லேர்னிங் அண்ட் நெவர் ஏபிள் டு கம் டு தி நாலேஜ் ஆஃப் தி ட்ரூத். சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு வரவே மாட்டேங்குது. ஆனா எப்ப பார்த்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கற்றுக்கொள்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கற்றுக்கொள்றது ரொம்ப அவசியம். ஆனா வெறும் கற்றுக்கொள்றத மட்டும் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கற்றுக்கொண்டதை நம்ம என்ன பண்ண, வாழ்க்கையில பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் சொல்றது, forever following new teachings but they are never able to understand the truth.
ட்ரூத்னு என்ன? சத்தியம். சத்தியம்னு என்ன? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். பாருங்க, அவர் சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது என்ன நடக்குது? யோவான் 8:32 வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுல ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சத்தியம் தான் கடவுள் யார் என்று நமக்கு சொல்லுகிறது. வேதம் சொல்லுது, தேவனே சத்தியபரர். அவர் சத்திய, அவர்தான் சத்தியம். அவர் அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். அதிலேயே 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 9ஆம் வசனம், ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. சத்தியத்தை அறியாததுனால அவங்க என்ன பண்றது இல்ல, பலப்படுகிறது இல்லை. ஆனா இதை ஆங்கில வேதாகம் எப்படி சொன்னா, பட் தே வில் ப்ரோக்ரஸ் நோ ஃபர்தர். வாழ்க்கையில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அவங்களுக்கு. ஏன்? சத்தியத்தை கேட்டுட்டே இருக்காங்க, ஆனா கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் எதுவுமே இல்லை. for their folly will be manifest to all as theirs also was. பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது இவங்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானதானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க, வார வாரம் சர்ச்சுக்கு போறாங்க, அங்க போதனைகளை கேட்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்ல, முன்னேற்றம் இல்ல, ஒரு ப்ரோக்ரஸும் இல்ல வாழ்க்கையில. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்திருக்கீங்களா நீங்க? சிலர்லாம் எனக்கு தெரியும், பல வருஷங்களாக அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், சத்தியத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், வார வாரம் சர்ச்சைக்கு போறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஆனா ஒரு ப்ரோக்ரஸும் இல்லைங்க வாழ்க்கையில. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம யோசிக்கணும். நம்ம இங்க சர்ச்சைக்கு போறோமே, பிரசங்கத்தை கேட்கிறோமே, பாடல்கள்லாம் பாடுறோமே, கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமே, இந்த கடவுளுடைய ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளை கேட்கிறோமே, இதுல நமக்கு என்ன ப்ரோக்ரஸ் இருக்கு? வாழ்க்கையில நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கா? ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, அப்புறம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ப்ரோக்ரஸ் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. எந்த அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, பழைய வகுப்புல இருந்து இப்ப புதிய வகுப்புக்கு வந்திருக்காங்க, இவங்க எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு பாடங்களை புரிந்து இருக்கிறார்கள், ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், இங்க இத்தனை வருஷமா வரீங்களே, உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இத்தனை வருஷம் வருமே, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம், எந்த விதத்திலாவது ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கா? இல்ல முன்ன மாதிரியே தான் சர்ச்சைக்கு வந்துருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8:30 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த டைம் வருமா? நம்ம இங்க ரொம்ப கவனமா பிரசங்கத்தை கேட்கிறோமா? நம்ம இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உள்ளத்துல பதிச்சு எடுத்துட்டு போறோமா? வீட்டுல போய் என்னைக்காவது அந்த வசனங்களை புரட்டி பார்க்கிறோமா? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத இந்த உலகம் நமக்கு வாழ்க்கை பத்தி போதிக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம் பாருங்க. இந்த உலகம் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது, ஆனா அவங்க அந்த உலகம் நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம அனுமதி அளிக்கிறோம். நான் சும்மா சொல்லல, பைபிள் இருக்கிறத தான் நான் சொல்றேன். இந்த உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா இந்த உலகம் நம்மளுக்கு வாழ கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம அனுமதி அளிக்கிறோம். எப்படி அனுமதி அளிக்கிறோம்? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, நீங்க இது மாதிரி பண்ணுங்க, சரியாயிடும். நீங்க தேவையில்லை இருக்கீங்களா, உடனே என்ன பண்ணுங்க, ஒரு பர்சனல் லோனை போடுங்க, எங்கேயாவது கடனை உடனே வாங்குங்க, அப்படி சொல்றாங்க. உலகம் சொல்றபடியெல்லாம் நம்ம என்ன பண்றோம், கேட்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், எப்படி இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், உலகம் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி
உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த உலகத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம் பாருங்க. இந்த உலகம், நான் போன வாரம் சொன்னேன், இந்த உலகம் முழுக்க இருட்டா இருக்குது, இருள்ல கிடக்குது. ஆனா நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கிறோம். இந்த உலகம் இந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கணும். உங்களுடைய நற்கிரைகள் தான் அந்த வெளிச்சம். அப்ப நம்மள நோக்கி பார்க்கணும், ஒரு பெரிய அதிசயமா பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், இருள்ல போய் மர்ஜ் ஆயிரும், அப்படியே இருளோட இருளாகி போயிடணும். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். இல்லைங்க, நீங்களும் நானும் வித்தியாசம். நமக்கு ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார். வார்த்தையின் வல்லமையினால இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன். அப்ப இந்த வசனத்தை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன் பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன எப்படி வருதுன்னா, யூ லெட் த வேர்ல்ட் which doesn't know the first thing about living. வாழ்க்கைனா என்னன்றது அதனுடைய வாழ்க்கையினுடைய பாடங்களான ABC இருக்கு பாருங்க. அதுவே தெரியாது இந்த உலகத்தை நீங்க உங்களுக்கு வாழ எப்படி வாழறதுன்னு கத்து கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. எப்படி சொல்றாருன்னா, you let the word which doesn't know the first thing about living tell you how to live. இந்த உலகத்துக்கே எப்படி வாழறதுன்னு தெரியாது. ஆனா இந்த உலகம் நம்மளுக்கு எப்படி வாழறதுன்னு கத்து கொடுக்கறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்திருக்கிறோம். இந்த உலகம் சொல்லுது எப்படி வேணா வாழலாம், ஆணும் கூட வாழலாம், பெண்ணும் கூட வாழலாம், லிவிங் டுகெதர் தப்பு கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட உறவு தவறு கிடையாது. இதெல்லாம் என்னங்க இருக்குது? இது என்னுடைய உரிமை, என் பாடி, திஸ் இஸ் மை பாடி, ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு யூஸ் மை பாடி, ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ் லைஃப் அப்படி சொல்றாங்க. இந்த உலகத்தை சொல்லுது அப்படி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆணும் பெண்ணும் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமண உறவுக்குள்ளதான் அந்த செக்ஸ் உறவு இருக்க வேண்டும். திருமண உறவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்றாங்க, அதை சோசியலைஸ் பண்றாங்க ரொம்ப பிரமாதமா. ஃப்ரெண்டு, அதாவது வசீகரமான வார்த்தைகள்னால அந்த அதனுடைய அசிங்கத்தை என்ன பண்றாங்கன்னா கவர் பண்றாங்க. அந்த வசீகரமான வார்த்தைகள் என்ன, ஃப்ரெண்டு, அப்புறம் பெஸ்டி, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். இல்லைங்க, நானும் அதாவது எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க, என் மனைவிக்கும் ஆண் ஃப்ரெண்டு இருக்காங்க. அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுது. பாவத்தை விட்டு விலகி ஓடணும்னு சொல்லுது. பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லி இருக்குது. அப்ப கடவுள் ஒண்ணு சொல்றாரு, இந்த உலகம் ஒண்ணு சொல்லுகிறது. நாம என்ன பண்ணோம், தேவ பக்தியோட வாழணும்னா கடவுள் சொல்ற வார்த்தைகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆணும் திருமணம் செய்யறது தவறு வேதத்தின்படி, அது நமக்கு உதவாது. இந்த உலகம் அது பண்ணிட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டோம், என்ன வேணா சொல்லிட்டோம். ஆனா நாம இப்படிதான், எப்படி ஆணும் பெண்ணும் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். கிறிஸ்தவத்துல வேற எல்லாம் வழியே கிடையாது. ஆண் பெண்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. திருச்சபையில் அதை நடத்தி வைக்கவும் முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவன் அப்ராணி, ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். நீங்களே போய் சொன்னீங்கன்னா கூட, நான் இந்த இடத்துல வர பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா கூட என் மனைவி நம்ப மாட்டான். மனைவி நம்ப மாட்டாங்க, ஆண்டவர் தெரியும் எல்லாமே. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஹலோ, மனைவி ஏமாத்தலாங்க, கடவுளை ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி நினைச்சீங்களா, உங்களை மாதிரி அகில உலகம் முட்டாளி அவனுமே இருக்க முடியாது. கடவுளை ஏமாத்த முடியாது. அவர் சொல்றாரு, அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாரு, நீ உன் மனைவியோட தான், நீ உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்துரு, அவளோட மட்டும்தான் உனக்கு அந்த உறவு இருக்க வேண்டும். நீயும் உன் மனைவியும் மட்டும்தான் ஒரே சரீரமாக மாற முடியும், வேற யாரும் மாற முடியாது. அப்படி போனா அது உன்னுடைய வழியெல்லாம் மரணம், டெத்து தான், டிஸ்ட்ரக்ஷன் தான், வாழ்க்கையில சீர்கேடு தான். கடவுள் சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் உலகத்தையும் நீங்க ஏமாத்திட முடியுங்க. நீங்க உலகமாக நடிகராக இருக்கலாம், உலகமாக ரகசியங்களை அப்படியே பாதுகாக்கிறவராக இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி சகலமும் வெளியரங்கமாவும் நிர்வாணமாயும் இருக்கிறது. இருள் கூட அவருக்கு முன்னாடி வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்லிடுது. எதுவும் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன், இந்த கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கணும். அவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது, இவ்வளோ போதிக்கிறாங்களே, அதை ஒரு பெருசா நினைக்கிறது கிடையாது. இந்த பிரசங்கத்தை ஒரு பெரிய ஒரு பொருட்டா நீங்க மதிக்கிறது கிடையாது. அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அந்த வசனங்கள்லாம் திரும்பி பார்க்கறதே கிடையாது. போன வாரம் கேட்டது என்னன்னா இன்னைக்கு மறந்து போயிடும் மறுநாள்.
ஒண்ணுமே தெரியாது, கத்துக்கிறதுக்கு வழியே இல்லை. எப்போது கற்றாலும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையில ஏன் ப்ரோக்ரஸ் இல்லை? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கா? என் வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா? ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் இல்ல? ஏன்னா இதெல்லாம் பெருசா நினைக்கல. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடல, அவருடைய நீதியை தேடல, சபைக்கு வர்றத பெருசா நினைக்க மாட்டேங்கிறீங்க, கடவுளுடைய பிரசன்னத்துல வர்றத ஒரு பெரிய பொருட்டா மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப அவர்கிட்ட போறதுனால பாருங்க, இந்த வசனத்தை நான் முடிச்சிடுறேன். You let the world, which doesn't know the first thing about living, tell you how to live. You filled your lungs with unbelief. ஹலோ, அவிசுவாசத்தினால உங்களுடைய நுரையீரல்களாம் நிரம்பி இருக்கிறது. எனவே கீழ்ப்படியாமையை சுவாசத்தை போல வெளியே விடுகிறீர்கள். You exhale disobedience. You filled your lungs with polluted unbelief. உள்ள ஃபுல்லா அன்பிலீஃப், சந்தேகம் நிரம்பி இருக்கிறது. இப்ப அவிசுவாசம்னா என்ன? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நல்ல பளிச்சுன்னு சொல்லிடுறேன். அவிசுவாசம்னா என்ன? அப்போ கடவுளோட வார்த்தை சொல்லுது, அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு சொல்லிடுதா? அது எப்படிங்க சந்திப்பார்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? கேள்வி கேட்டாவே அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். எந்த கேள்வியும் கேட்காம கடவுளோட வார்த்தை சொல்ற அப்படியே ஏற்றுக்கொள்ற பேர் தான் விசுவாசங்க. இது எப்படி நடக்கும்னு நினைச்சீங்கன்னாவே அது உள்ள அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். யாருக்குமே நடக்கல, நம்மளுக்கு மட்டும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. யாருக்கு நடக்கலனாலும் சரி, எனக்கு நடக்கும். ஏன்னா கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார். அப்ப முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நான் என்ன சொல்றேன், உலகம் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு இவ்வளவு வருஷம் பின்னடைவு சந்திச்சது போதும். இப்ப நான் உங்களை பார்த்து அழைக்கிறேன், கோ பேக் டு காட். கடவுளிடத்துல சேருங்கள், அவர்கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க, இன்னும் அவர்கிட்ட கிட்ட வாங்க. நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கணும், முழுசா வைக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லு. நீதிமொழிகள் 3. நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நான் கேட்கிறேன், எவ்வளவு நீங்க அவரை நம்புறீங்க? உன் முழு இருதத்தோடு கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருந்து சொல்லு. எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? முழு இருதத்தோட அவர் மேல நம்பிக்கை வைக்க முடிகிறதா? ஆனா வேதம் சொல்லுது, நம்பிக்கை வைக்கணும், வழியெல்லாம் அவரை நினைக்கணும், வழியெல்லாம் அவரை நினைக்கணும். அப்புறம் சொல்றாரு, நீ உன்னை ஞானின் எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அப்ப அவரை நம்பணும். மற்ற எல்லாரும் நம்புறத விட அவரை நம்பணும். ஏன் அவரை ரொம்ப அதிகமா நம்பணும்? நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா, என்னத்துக்கு அவரை போய் எப்படி நம்புறது? அவர் எல்லாரோட அதிகமா நம்பணும்னு சொல்றீங்களே, எங்க அப்பாவை நம்ப வேணாமா? அப்ப எங்க அம்மாவை நம்ப வேணாமா? நம்புங்க, அவங்களெல்லாம் அடுத்தது வைங்க. முதல்ல கடவுள் வைங்க. முதல்ல அவர் மேல முழு விதத்தோட நம்பிக்கை வைங்க. 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இதை NLT மொழியாக்கத்தில் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். NLTல எப்படி வருது பாருங்க. சங்கீத புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 139ஆம் சங்கீதத்துல 16ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வசனம் இப்படி சொல்லுது, You saw me before I was born. நான் பிறகுறதுக்கு முன்னாடியே நீர் என்னை பார்த்துட்டீரு. அப்ப நான் சொல்றேன்,
உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட, உங்களை பத்தி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதை விட, உங்களை பத்தி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதை விட, உங்களை பத்தி உங்க டாக்டருக்கு தெரிஞ்சதை விட, உங்களை பத்தி உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதை விட ஆண்டவருக்கு ரொம்ப அதிகமா தெரியும். ஏன்? ஏன்னா பிஃபோர் யூ ஆர் born he saw you. யாரும் பார்த்து முன்னாடி அவர் உங்களை பார்த்து இருக்கிறாங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளு, எல்லாமே அவருக்கு தெரியும். You saw me before I was born. அப்புறம் சொல்றாரு, every day of my life was recorded in your book. ஹலோ, இன்னைக்கு இங்கிருந்து சபையில இருந்து வெளியே கிளம்பி போன பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது என்ன நடக்கும்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. பட் God's word says every day of my life was recorded in your book. எல்லாமே எழுதி வச்சுக்கிறார், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார். எவ்ரிதிங், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஆனா நமக்கு தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா அவரை நெருங்கி சேரல. முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடல, அவருடைய நீதியை தேடல. இங்க வந்து அவருடைய பிரசங்கத்துக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. இங்க முழு இருதயத்தோட, மன மகிழ்ச்சியோட, களிப்போட அவரை வந்து ஆராதிக்கல. இதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய பொருட்டா நினைக்கல. அதனால்தான் இதெல்லாம் நமக்கு தெரியல. நான் சொல்றேன், எல்லாமே அவருடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. Every day of my life was recorded in your book. Every moment, every day மட்டும் கிடையாது, ஒவ்வொரு க்ஷண பொழுதும் கூட, every moment was laid out before a single day had passed. ஒரு நாள் கழியறதுக்கு முன்னாடியே எல்லாமே அவருக்கு முன்னாடி ஒவ்வொரு க்ஷண பொழுதும் என்ன நடக்கும்ன்றத எழுதி வச்சிருக்கிறாரு, ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு. அவர்கிட்ட போனாதானே தெரியும், அவர்கிட்ட போனாதானே சொல்ல முடியும். நமக்கு எல்லா வேலைக்கும் நேரம் இருக்குதுங்க. வெளியே போறதுக்கு நேரம் இருக்கு, ஷாப்பிங் போறதுக்கு நேரம் இருக்கு, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. ஆனா இவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை பத்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறீர புக்ல, என்னை பத்தி இன்னும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறீர், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நான் யாரு, நான் எப்படி பட்டவன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்காக நீர் என்னெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீர். அவர்கிட்ட போனாதான் தெரியும், போலனா தெரியவே தெரியாது. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனோட இருதயத்திலும் தோன்றமில்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை வெளிப்படுத்தி காண்பிது. நான் சொல்றேன், he is beyond a level of your friends. சிலர் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணாதவங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க. ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியங்க, நான் வேற அவன் வேற கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு உயிர். எங்க அப்பா அம்மாவோட எங்க ஃப்ரெண்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியுமா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி? நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா என்னோட ஆண்டவரை பத்தி, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? He is beyond a level of your friends. அப்ப ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பத்தி என்ன தெரியுமா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, உங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்கிறார். என்னன்னு எழுதிக்கிறார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் செல்வந்தர்கள், என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், நீங்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறவர்கள், வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறவர்கள். உங்களை பத்தி ஒரு நிறைய எழுதி வச்சுக்கிறாருங்க. இந்த ஆண்டவரை ஏன் நம்ம நம்ப கூடாது? அவர் மேல ஏன் விசுவாசத்தை வைக்க கூடாது? அவர் எப்படிப்பட்டவர்? இன்னொரு வசனம் சொல்லுது, ஏசாயா 46:10. ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்தத்தில் உள்ளவர்கள்னா கடைசியில் இருக்கிறவங்கள ஆதி முதற்கொண்டு, முதல்ல இருந்தே அவரு சொல்றேன்றாரு. அப்ப அவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலத்தை இப்போ அவரு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர முடியும். முடிவுல எப்படி இருப்பீங்க? இப்ப நம்ம ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா முடிவுல ரொம்ப பிளஸடா இருப்போம்.
யோபை கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல அவனுடைய முதல் 2-3 அதிகாரங்களை வாசி பார்க்கும்போது அவனுக்கு இருந்து எல்லாமே போச்சுங்க. பாவங்க, ஆடு மாடுகள், அப்புறம் எருமைகள், எருதுகள், அப்புறம் ஒட்டகங்கள், அப்புறம் அவனுடைய வீடு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போச்சுங்க. பாவங்க யோபு அப்படி சொல்றோம். ஆனா எண்டு என்ன பாருங்க, எண்டு என்ன, யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் பின் நிலைமை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தாரு. அவன் முன்னாடி இருந்தது காட்டிலும் எல்லாமே டபுள் மடங்கு இருந்தது. எண்டு ரொம்ப பெருசு. நான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கு ஸ்டார்டே ஆகல. அவர்கிட்ட வரும்போது உங்களுடைய எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு அவர் சொல்றாருங்க. உங்க எண்டு பிரமாதமா இருக்கும். இதை பத்தி எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் ஒரு வசனத்தை சொல்றாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 6:9 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ரட்சிப்புக்குரியவர்கள்னா என்னன்னா, நான் சைட்லயே பைபிள் எழுதி வச்சுக்கிறேன், ஃபியூச்சர். ஃபியூச்சர், நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள்னா உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் உண்டாயிருக்குதுன்னு நாங்க நம்புறோங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எண்டுல இருந்து பிகினிங்க சொல்றாரு. எண்டு எப்படி இருக்கும்னு தெரியும் அவருக்கு. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதியில் இருந்தா சொல்றாரு. முடிவு எப்படி இருக்கும்னு முதல்ல இருந்து அவர் சொல்லுகிறாரு. அப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது எல்லாம், எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பில் இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுல இருந்து ஆரம்பிக்குதுங்க. இது ஆங்கில வேதாகமத்துல எப்படி வருது பாருங்க. பட் beloved, we are confident of better things concerning you. நன்மையானவைகள், yes, things that accompany salvation. ரட்சிப்போட கூட இந்த நல்ல காரியங்கள்லாம் அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது. though we speak in this manner, நாங்க இப்படி பேசினாலும் நன்மையான காரியங்கள்லாம் உங்களுடைய ரட்சிப்போடு தொடர்புடையதா இருக்கிறது, அது வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த உலகம் பாத்தீங்கன்னா, இந்த உலகம், ஒரு அம்மா இருக்கிறாங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல, இந்த உலகம் அந்த அம்மாவை ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்குது. இந்த உலகம் அப்படி அழைக்கலாம். ஆனா இந்த உலகம் அவளை ஒரு பெரிய பொருட்டாவை மதிக்கவே இல்லை. இந்த உலகம் அவ எல்லாத்தையும் இழந்தவள் அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா ஆண்டவர் அவளை சந்திச்சாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல அவளை சந்திச்ச உடனே அவ ஊருக்குள்ள போய் சொல்றா, நான் ஒரு மனுஷனை கண்டேன், அவர் மேசியாதானோ என்று வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றா பாருங்க. சொன்ன உடனே அந்த ஊரை திரண்டு அவள் பின்னாடி வருதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாருங்க. ஆண்டவருக்கு தான் தெரியும் உங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னு. ஆண்டவர் தான் உங்களுடைய டே பை டே எல்லாத்தையும், எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப் வாஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ் புக். அவர் புஸ்தகத்துல எழுதி இருக்கு எல்லாமே. ஒவ்வொரு நாளும் நீங்க யாரு எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம். அப்ப இந்த உலகம் அப்படி சொல்லலாம், ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது ஒரு சுவிசேஷத்தை சீக்கிரத்துல ஒரு ஊருக்கு அறிவிக்கிறவர்களாக பார்க்கிறாருங்க. எண்டு பிகினிங்ல இருந்து அவர் சொல்றாரு. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டு சொல்றாரு. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்றாருங்க அவரு. அப்படிப்பட்ட ஆண்டவர். அவர் சொல்றாரு, மை கவுன்சில் ஷால் ஸ்டாண்ட். என்னுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும்ன்றாரு. என்னுடைய கவுன்சில். நான் சொல்றேன், உங்களை பத்தி நிறைய விஷயங்களை அவரு எழுதி வச்சுக்கிறாரு. ஆனா இன்னும் கூட நாம் அவைகளெல்லாம் அறியாமலேயே இருக்கிறோம். கிதியோன் எடுத்துக்கோங்க. கிதியோன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை பத்தி ரொம்ப மோசமா நினைக்கிறான். மற்ற மக்களும் அவனை பத்தி ரொம்ப மோசமா நினைக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல அவனை பத்தி நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல அவனை பத்தி என்ன நினைக்கிறான்னு, நம்ம ஒரு விவசாயிங்க, நமக்கு விவசாயம் தான் தொழில். இந்த மீதியானியர்கள் இருக்காங்க பாருங்க, நம்மளோட ரொம்ப பலமுள்ள ஆட்கள். அவங்களுக்கு நம்ம பயப்படணும். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்காம எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால பயந்துன்னா ஆலையில போராடித்து கொண்டுறான். நான் ஒரு பயந்தாங்கொழிங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, நான் ஒரு தனி ஆளு, என்னோட குடும்பம் ரொம்ப சின்னது, என்னோட கோத்திரம் ரொம்ப கடைசி கோத்திரம், நான் ரொம்ப சின்ன ஆளு. கிதியோன் அப்படிதான் நினைச்சாங்க. அவன் சொல்றதெல்லாம் பாருங்க. அவன் சொல்றான், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. 6:15 நியாயாதிபதிகள் 6:15 அவன் குடும்பத்தை பத்தி சொல்றான். மை ஃபேமிலி இஸ் சோ சிம்பிள். மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நான் தாங்க கடை கொட்டி, என்னால என்ன பண்ண முடியும்? கடவுள் எங்களை கைவிட்டாருங்க.
அவர் அப்ப செஞ்ச அற்புதம்லாம் எங்கங்க? இப்போ ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவன் அவனை பத்தி அப்படிதான் நினைக்கிறான். ஆனா கடவுள் என்ன பண்றாருன்னா, வானத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்புறாரு. தூதன் அனுப்பி அவன்கிட்ட பேச வைக்கிறாரு. அவன்கிட்ட பேச வைக்கிறாரு. என்ன பேசுறாரு பாருங்க 12ஆம் வசனத்துல. இந்த 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் அவன் போரடிக்கிறவனாக, விவசாயியாக, எளிய குடும்பத்துல பிறந்தவனாக, கடைசி புலியானாக, சிறியவனாக இருக்கிறான். அப்படிதான் தன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறான். இப்போ புஸ்தகத்துல என்ன எழுதிக்குது, அங்கிருந்து ஒரு தேவ தூதன் கொண்டு வரான். 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இதாங்க புஸ்தகத்துல எழுதிருக்கு. ஹலோ, every day of my life was recorded in your book. What is recorded about Gideon in his book? He is a mighty man of valor. பராக்கிரமசாலி என்று எழுதியிருக்குது. ஆனா இவன் பாருங்க, இந்த உலகம் என்ன பண்ணுது, ரொம்ப சின்ன குடும்பம். எப்படி உனக்கு தெரியும்? அவங்க அப்பா சொல்லிவிட்டே, நம்ம குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம்டா, நீ தான் ரொம்ப சின்னவன், உன்னாலெல்லாம் ஒன்றும் முடியாது, உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காத நீ. இப்படிலாம் உங்களுக்கு கூட சொல்லிருக்கலாம். நீ ரொம்ப சின்ன பையன், நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் கடைசி பையன், உன்னாலெல்லாம் பெருசா மேல வர முடியாது, உன்னை என்ன நினைச்சுன்னு இருக்கிற நீ. பலர் பல விதமா சொல்லலாம். ஆனா உங்களை பத்தி புஸ்தகத்தில் என்ன எழுதுகிறது? யூ ஆர் a mighty man of valor. நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகியாக இருக்கிறீர்கள். யூ ஆர் blessed, யூ ஆர் rich, யூ ஆர் a healer, யூ ஆர் a carrier of God's presence. கடவுளுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். புஸ்தகத்தில் அதான் எழுதியிருக்கு. இப்ப புஸ்தகத்தில் எழுதிக்கிறது நமக்கு தெரியணும்னா அவர்கிட்ட வரணும். அவரோட ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு பெரிய நெருக்கம் இருக்கணும், ஒரு இன்டிமசி இருக்கணும், ஃபெலோஷிப் இருக்கணும். ஃபெலோஷிப் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரெக்டா அதை சொல்லுவார். உங்களோட வாழ்க்கையை பற்றிய பிளானை அவர் நிச்சயமாக அவர் சொல்லுவார். அவன் சொல்றான், பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. அப்புறம் 14ஆம் வசனத்துல மறுபடியும் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவன் நினைச்சுக்கிறான் கொஞ்சோண்டு தான் இருக்குதுன்னு. இந்த உலகத்துல சமாளிக்கிறதுக்கு அவருடைய பலம் கொஞ்சம் இருந்தா போதும், நிறைய சமாளிக்கலாம். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, இந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்ப, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ற. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ற, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை அனுப்புறாரு. இந்த உலகத்துல எப்படி அனுப்புறாரு? ஓனைகளுக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புற மாதிரி அனுப்புறாரு. ஆனா ஓனைங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? யூத ராஜசிங்க நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அவர் நம்மளை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை பத்தி நமக்கு அவ்வளவா தெரியாது, நம்மளை பத்தி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, நம்மளை பத்தி நம்முடைய அப்பா அம்மாவுக்கு அவ்வளவா தெரியாது. நம்மளை பத்தி ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவர் தான் உங்களை உண்டாக்கினவர். ஒருவேளை இந்த உலகம் உங்களை ப்ராஸ்டியூட்னு சொல்லலாம், யூ ஆர் குட் ஃபார் நத்திங் சொல்லலாம், யூ ஆர் அ லூசர்னு சொல்லலாம், யூ ஆர் நோபடின்னு சொல்லலாம், உனக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்காதுன்னு சொல்லலாம், உனக்கெல்லாம் நீ எல்லாம் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லலாம், நீ எல்லாம் வாழ்க்கையில மேலேயே வர முடியாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு தடைகள் இருக்க, எப்படி வருதுன்னு நீங்களே நினைக்கலாம். ஆனா அவரிடத்துல நெருங்கும் பொழுது, அவரிடத்துல ஐக்கியம் வைக்கும் பொழுது, அவரிடத்துல ரொம்ப நெருங்கி சேரும் பொழுது, அவர் புஸ்தகத்துல உங்களை பத்தி என்ன எழுதிக்கிறாரு அதை ரிவீல் பண்ணுவாருங்க. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அவர்கிட்ட போங்க, சந்தோஷத்தோட சர்ச்சைக்கு வாங்க, மகிழ்ச்சியோட பிரசங்கத்தை கவனிங்க. கவனிச்சு இங்கே விட்டு போயிடாம அதை வீட்டுக்கு எழுதி எடுத்துன்னு போங்க. வீட்டுல போய் பாருங்க, இதெல்லாம் வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து இது எனக்கு தான் சொல்லிடுறாரு ஆண்டவர், நான் இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன், இப்படிதான் வாழ போறேன். இந்த உலகம் எனக்கு வாழத்துக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கே வாழத்துக்கான ஏபிசியே தெரியாது, வாழ்க்கைக்கான ஏபிசியே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் கூட. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை. அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். இந்த உலகம் சொல்ற மாதிரி நடக்க போறது கிடையாது, மத்தவன் சொல்ற மாதிரி நடக்க போறது கிடையாது. ஆனா அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். ஏன்னா அவர் இஸ் டிக்ளேரிங் தி எண்ட் ஃப்ரம் தி பிகினிங். எனக்கு ஏன் எண்டு தெரியாது, ஆனா அவர் சொன்னார் முன்னாடியே. அவரோடு நெருக்கமா இருக்கும்போது, ஐக்கியமா இருக்கும்போது அவர் சொன்னார். அதுதான் நீ நடந்துட்டு இருக்குது. அவருடைய ஆலோசனை நிறைவேறி கொண்டிருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்குது. நான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கு அறிவிக்கப்படாத காரியங்கள் நிறைய இருக்குது, புதிய காரியங்கள் நிறைய இருக்கு. எப்ப அவர்கிட்ட நெருக்கமா போறீங்களோ அப்பதாங்க அதை புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க முடியும். ஆமென்,
அவரிடத்தில் நெருங்குங்கள். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் அவரை மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவிக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு சம்பூர்ணமா இருக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம யாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட சத்தியத்திற்காக கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அவைகள் முடிவோ மரணம் என்று நீ சொல்லியிருக்கிறேன். அன்று மற்றவங்க செய்கிறாங்கன்றதுக்காக நாங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாண்டவரே. மனுஷனை தேவையோடு நீர் உண்டாக்கவில்லை, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்கினேன். அவனை உண்டாக்குனரோட நோக்கமே முழு இருதத்தோடு அவர் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை மன மகிழ்ச்சியோடு களிப்போடு உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை சேவிக்கும் பொழுது எல்லாம் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கிடைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். முதல்ல நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அவிசுவாசிகள் உள்ளங்களிலே எண்ணங்களிலே ஆண்டவரை இந்த எண்ணங்கள்லாம் மேலோங்கி இருக்கிறது ஆண்டவரே. ஆனா எங்க உள்ளத்துல நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்ற எண்ணம் மேலோங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர். இதெல்லாம் எங்களுக்கு தேவைகள் என்று அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம் நீர் கிறிஸ்து இயேசுக்குள் சந்தித்து வைத்திருக்கிறீர். ஏற்கனவே எங்களுடைய புரோகிரஸ்க்கு, முன்னேற்றத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். எல்லாம் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே நெருக்கமாக ஐக்கியத்தை கொண்டு அவைகளெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு அவைகளை நாங்கள் நம்பி விசுவாசித்து அரவணைத்துக் கொண்டு எங்கள் வாழ்க்கையில முன்னேறி செல்ல, புரோகிரஸ் ஆக முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உலகம் எங்களை என்ன வேணாம் சொல்லலாம் ஆண்டவரே அப்பா, ஆனால் நீர் உம்முடைய புஸ்தகத்தில் எங்களை பற்றி எழுதியிருக்கிறவர்கள் தான் நிறைவேறும் ஆண்டவரே. அதை கற்றுக்கொண்டு நாங்களும் அதையே சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும், வெற்றியும் ஜெயம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே நாட்டப்படட்டும், அது வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அது 100 மடங்கு பலனை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தினேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.